அப்படிதான் அப்படிதான். கார்பெட் விரிச்சாச்சுல, நீ போய் அதை எடுத்துட்டு வா. ஏய், அந்த சேர் அங்க கொண்டா. இப்படி போடு, தள்ளி போடு, தள்ளி தள்ளி போடு. நீ போ. என்னங்க என்ன இதெல்லாம்? ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், அந்த டபுள் சேர் இங்க கொண்டா. இங்க போடு. அந்த சேர் எடுத்துட்டு வா. இந்த பக்கம் போடு. இந்த பாரு, மாண்புமிகு எம்எல்ஏவை உள்ளர உட்கார சொல்லு. பார்வையாளர்கள்லாம் இங்க உட்கார சொல்லு. அப்புறம் என்னங்க நீங்க பண்றீங்க? நீ போடி, அறிவு கெட்டவள. உன் புருஷன் என்ன 1ஆம் கிளாஸ் வாத்தியார் நினைச்சியா? எம்எல்ஏவோட அப்பண்டி. ஓஹோ, இதெல்லாம் நீங்க உங்க மகனுக்கு செய்யற ஏற்பாடா? ஆமாண்டி. நீங்க சரியான ஆளுங்க. அவன் இங்க இருக்கான். அவன் நம்மள விட்டு போகல. உங்களுக்கு அரசியல் பிடிக்காதுன்னு அந்த வேலையை பார்க்க வேற ஒரு இடத்த பிடிச்சிட்டான். மாமா என்ன பண்றீங்க? யோ, இந்த மாமா குமார்லாம் வீட்டுல வச்சுக்க. இப்ப நான் பிஏ அவர்களேன்னு கூப்பிடு. பிஏக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுங்க. கொடுத்தாயே ஆகணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க வர்றீங்க, அப்புறம் ஓடி போயிருவீங்க. நாங்க பர்மனண்டா இருக்கிறவங்க. ஏன் கொடுத்தா என்னப்பா? கொடுங்கப்பா. சரி, நீங்க எனக்கு பிஏவா இருக்கலாம். ஆனா அதுக்காக 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது, 4 மணிக்கு ஸ்கூல் விடல அங்க போய் 2 சைட் அடிக்கிறது, இந்த வேலையில வச்சு கூடாது. தெரியுமா? லீவ் இட். ஒன்ஸ் அப்பான் எ டைம். அது கடந்த கால வாழ்க்கை. இப்போ நாட்டை காப்பாத்துற பொறுப்பு நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல, அதனால நான் கொள்கையை பரப்ப போறேன். என்ன கொள்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா? புருஷாஷ். எப்படி? படிச்சவன் வந்தா புல் வணக்கம், படிக்காத வந்தா ஆப் வணக்கம், அப்புறம் குவார்டர் மைனஸ் இப்படி போயிடணும். எவனாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தான்னு வையே, அப்போ வணக்கம் வணக்கம் என்ன வேணும் வருவானா அவன் ரெக்கமெண்டேஷனுக்கு. பொம்பளை ஒருத்தி நம்ம தொகுதியில கண்ணுக்கு லட்சணமா வந்துட்டான்னு வையே, அதுக்கு ஸ்பெஷல் வணக்கம். வாங்க வா வாங்க, வாங்க வா வாங்க இப்படி சொல்லணும். இன்னும் பல டைப் இருக்கு மாப்ள. டான்ஸ்ல கூட இந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது, இப்படிப்பட்ட போசஸ் கிடையாது. இது சொல்ல மறந்தேன் மாப்ள, உன்னை தேடி முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கு. யாரு? போய் பாரு. அட, நம்ம பாத்ரூம். என்னது பாட்டு பாடி ஆட்டம் எல்லாம் போட்ட, திடீர்னு இப்படி சென்டிமெண்ட் ஆயிட்டு? பாரு, நான் வெளியே வர்றதுக்கு காரணமே நீங்க தானே. அழாத. இது சோகத்துல கட்டி பிடிச்ச மாதிரி தெரியல, மோகத்துல கட்டி பிடிச்ச மாதிரி தெரியுது. கையெடு. இது வீடுல கையெடுங்கிற. பெரிய மாதிரி பேசுனீங்க. இன்னைக்கு என்னாச்சு? என்னடாச்சு? நம்ம கட்சியில என்ன தவிர மந்திரி நிறுத்தற எல்லாரும் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆட்டாங்க. ஆமா, என்ன தவிர அவர் முகத்திலே முடிக்க முடியாம பண்ணிட்டியா? தவார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 6 மாசத்துல இந்த தொகுதியில பை எலெக்ஷன் வரணும். நான் மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் சிஎம் ஆகணும். ஷூர். இன்னும் 6 மாசத்துல உன்னை எம்எல்ஏ ஆக்கிட்டு அப்புறமா வந்து பாக்குறேன். வணக்கம். என்னன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட்ல இருக்கிற கடை எங்களுக்கு சொந்தமாகுங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை வருஷமா நாங்க பாஷாவுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இறந்து போன சர்வே ஆபீசர் சொல்லித்தான் அந்த இடம் பாஷாவுடையது இல்ல, புறம்போக்கு இடம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு பாஷாவோட ஆளுங்க வாடகை வசூல் பண்ண வருவாங்க. தம்பி, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆமாங்க. இந்த இடத்த பாஷா கிட்ட எப்படி வாங்குனீங்க? 10,000 ரூபாய் பணமும் மாசம் 250 ரூபாய் வாடகையும் கொடுத்தா 2 வருஷத்துல அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகும்னு சொன்னா, நாங்களும் அதை நம்பிதான் 10 வருஷமா பணம் கட்டிட்டு வர்றோம். ஆனா அந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகலைங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்க குடியிருக்கிற சொந்த வீட்டுக்கே அவருக்கு வாடகை கட்டிட்டு வர்றோங்க. இதையெல்லாம் போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையா? எங்களுக்கு உதவ போலீஸே வந்தாலும் பாஷாவுக்கு பயந்துகிட்டு போலீஸுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்லுவோம்ல. இத்தனை வருஷமா பாஷாவுக்கு உதவ எம்எல்ஏ புருஷோத்தம் இருந்தாரு. இனிமே எங்களுக்கு உதவ நீங்களா இருக்கீங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம். இனிமே உங்க இடத்துக்கு நீங்க வாடகை கொடுக்க வேண்டாம். பாஷாவை நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்ணுமில்ல, நீ தில்லானா மோனாம்பாள் பாலையா மாதிரி தவில் வாசிச்சுக்கிட்டு இருந்தோன்ன நானே அப்படியே சிவாஜி ஸ்டைல்ல நல்லா இருக்கிறியான்னு நான் இடத்துலயே கேட்டேன்.
ஆணும் கூட பாஷான்னு ஒண்ணா இந்த இந்தி படத்துல வர வில்லன்கள் மாதிரி ஜிகுனாலேயே கோட்டு போட்டுக்கிட்டு தம்மா பெருசு ஸ்கூட்டர் டயர் மாதிரி டாலரை தொங்க விட்டுக்கிட்டு ஒரு 6-7 பொண்ணுங்களோட அப்படி ஜாலியா இருக்கேன்னு பார்த்தா நீ தனியா உட்காந்து கர்நாடக செல்ல தமிழ் பேசிக்கிட்டு இருக்கியா? பாய் சொல்ல எக்கராச்சா வசூல் கரைச்சிட்டியா? ஏண்டா புறம்போக்கு இடத்துல கடையை கட்டிக்கிட்டு மக்கள் கிட்ட வாடகை வசூல் பண்ற, சொந்த வீட்டுக்காரங்க கிட்ட தண்டல் வசூல் பண்ற. ஆமா, உனக்கு என்ன மனசுல கட்டபொம்மன் ஜாக்சன் தோறேன்னு நினைப்பா? வெள்ளக்காரனுக்கே வரி கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க நாங்க. உன்ன மாதிரி கொள்ளக்காரனுக்கு எப்படா கொடுக்க முடியும்? பழைய மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்க, டயலாக் எல்லாம் கிடையாது. வந்த உடனே எட்டி மூஞ்சி மேல ஒரே மிதி நொச்சு 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 நொச்சுன்னு பிச்சு பீஸ் ஆக்கிருப்ப. ஜனங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்ட போட்டு ஒரு கௌரவமான பதவியை கொடுத்துட்டாங்கப்பா, எம்எல்ஏ அப்படின்னு. இப்ப அவசரப்பட்டனோட மூக்கு கைகாலெல்லாம் இடமாத்தி வச்சிருந்தா நம்ம பதவிக்கு அசிங்கமா போயிடுமே. தட் இஸ் ஒய்மா நீ இதெல்லாம் நிறுத்திற. அசுக்கு புசுக்கு அதெல்லாம் முடியாதுப்பா, நான் பழைய மாதிரி லூட்டி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா நானும் எம்எல்ஏங்கிறத மறந்து உன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிய தவளோ மிருதங்கமோ அது மாதிரி பாஸ்திரம்டா. கண்ணா, நான் 20 ரூபாய் போறேன். நீ என்ன பண்ற? உன் சிஷ்ய கேடி கிட்ட சொல்லி உன் பேர்ல இருக்கிற போர்ட நீயே கழட்ட சொல்ற. அடம் முடிச்சேன்னு வச்சுக்க, அண்ணா 60 போவேன், அப்ப மாதிரி ஆயிருவேன். டேய், எல்லாம் போய் கேட்டுக்கடா. சீக்கிரம் கேட்டுக்கடா. கேட்டுக்க. My dear father. Yes, my dear son. போடா. நீங்க அவனை உள்ளதெல்லாம் யோசிப்பீங்கன்னு தான் நானே உங்க வேலையை செஞ்சுட்டேன். மன்னிச்சுக்குங்க. சாவி புறம்போக்கு இடத்துல கடைய கட்டி அப்பாவி மக்கள் கிட்ட வாடகை வசூல் பண்ணிருக்க. ஏன்னு கேட்க போன என்ன அச்சிட்டான் சார். பாருங்க, இதுதான் அவன் மேல இருக்கிற கேஸ். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நொங்க எடுத்துருங்க. ரமேஷ், நிரந்தரமான இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு நினைச்சினா பாஷாவை மரியாதை வெளியில அனுப்பு. இவன் பேச்செல்லாம் கேட்டு ஆடாதரா. 5 வருஷம் ஒழுங்கா இவெல்லாம் பதவியில் இருக்க மாட்டான். அனுப்பு. அடியாத்தி மிரட்டுறானுப்பா. இன்ஸ்பெக்டர் சார், இவனுக்குனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சொத்து இன்ஸ்பெக்டரையே வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு வாயில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே. ஒன்ன மாதிரி கேடிகளையும் ரவுடிகளையும் சாரிமா, இந்த மாதிரி கேடிகளையும் ஏன்டா கம்பி பிடிச்சிட்டு குரங்குட்டி மாதிரி தொத்திட்டு இருக்க? அப்படி போய் மூலையில உட்காரலாம்ல. இந்த மாதிரி கேடிகளையும் ரவுடிகளையும் உள்ள கொண்டு வரதுக்காகத்தான் உள்ள இருந்தனா வெளியே வந்திருக்க. இவனுங்களை உள்ள தள்ளுறதுக்காகத்தான் அரசாங்கமா உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. நீ அவங்கள வேலை பார்க்காமயே சம்பளம் வாங்கலாம்னு சொல்றியா? அது எப்படி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி காமெடியா. நியாயமா ஒரு எம்எல்ஏ வெளியிருக்கிற குற்றவாளிய உள்ள தள்ளணும். நீங்க பல வருஷமா உள்ள இருக்கிற குற்றவாளியே வெளியே கொண்டு போயிட்டு இருக்கீங்களே, எப்பயா வித்தியாசமா பண்ண போறீங்க? ஜனங்க பழச பார்த்து பார்த்து ஆஞ்சி ஓஞ்சி போயிட்டாங்கப்பா. டிஃபரண்டா ஏதாவது பண்ணுங்கப்பா. அம்பி, நான் கூட தெரியுமா, இந்தியாலேயே தலை சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான்.
நீங்க மட்டும் தலையிடாம இருந்தீங்கன்னா தூள் கிளப்புறாங்களா இல்லையா பாருங்க. பாரு நம்ம கட்சி எல்லாம் கிடையாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், இந்த தொகுதி எம்எல்ஏ. நாளைக்கு உன் வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் கூட என்கிட்ட தான் வரணும். அதனால மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிரு. அப்படி இல்ல உன்னோட அந்தஸ்து, வேட்டி, சட்டை, கோடு ஓட்டான்றவாரு, அருணா கயிறு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வகுத்து வந்து எடுத்துருவேன். Get out. சலோ. பாஷாவை உள்ள தள்ளிட்டா ஊர் பிரச்சனை தீந்துருமா? தூங்குற புளிய சீண்டிட்ட பாத்தியா? இனிமேல தான்டா பிரச்சனையே ஆரம்பம். இனிமேல தான்டா பிரச்சனையே ஆரம்பமா? சூப்பர் டைட்டில்மா. டப்பிங் படத்துக்கு வைக்கலாம்.